கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அது என்னென்ன வகை, அது எப்போ வரும், யாருக்கு வரும்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டோன்ஸில் காமனாக வந்து கால்சியம் ஸ்டோன்ஸ் நம்ம சொல்கிறோம். கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ். அதுதான் அந்த ஆக்சலேட் ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கீரை வகைகள் எல்லாமே குறைச்சிக்க சொல்லுவோம். அப்படியே அந்த கீரை வகைகள் சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த தண்ணியை கொட்டிடுங்கன்னு சொல்லுவோம். லேடிஸ்க்கு இன்ஃபெக்ஷனால ஸ்டோன் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் கொம்பு அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸ்ட்ரூவைட் ஸ்டோன் சொல்லுவோம், ஸ்டாகான் ஸ்டோன் சொல்லுவோம். அப்போ இன்ஃபெக்ஷனாலையும் ஸ்டோன் வரலாம். இது தவிர சர்க்கரை நோயாளியாக இருக்காங்க, இல்லை சில பேர் பாலியோ டயட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரும். ஸோ நமக்கு தெரிஞ்ச கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் மாதிரி எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடாது. இவ்வளோ வகையான ஸ்டோன்ஸ் இருக்குது. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோன், ஸ்டாகான் ஸ்டோன் அப்படின்னு 3 வகை இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?